மதிப்புள்ள ஒரு பொருளாதார நாடாக மாற்றி காட்டுவேன் என்று முழங்கினார். அந்த முழக்கம் என்னாச்சு? இன்னைக்கு அது நிறைவேற்றப்பட்டதா? தவிர எந்த அமைச்சரும் செயல்படுகிறார் இருக்கிற மாதிரியே தெரியல. இந்தியா கூட்டணி இருக்கு. இந்த இந்தியா கூட்டணியில் பல மாநிலங்களில் நாங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம். பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கும் வகையில் வாக்கு வங்கி இல்லை, அதனால தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாக ஒரு ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு குறித்து அக்கட்சியின் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் கோபண்ணா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவருடன் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருக்கின்றது. இந்த நிலையில நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு பற்றி விரிவாக சொல்லுங்க சார். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 26 கட்சிகள் இணைந்து 10 ஆண்டு கால மக்கள் விரோத பாஜக ஆட்சியை அகற்றுவதற்கு வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறார்கள். முதல் முறையாக மெகா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. பாசிச பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளில் மதசார்பற்ற கொள்கையில் நம்பிக்கையுள்ள கட்சிகளெல்லாம் இதில் இணைந்திருக்கின்றன. ஆரம்பத்தில் இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர முடியாது, மோடியை வீழ்த்த முடியாது என்கிற தவறான பிம்பம் இன்றைக்கு தெரியப்பட்டு அநேகமாக மேற்கு வங்காளம், கேரளா தவிர அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. பஞ்சாபில் தனித்து போட்டியிடுகிறோம். ஆக சில இடங்களில் அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த கூட்டணி அமையவில்லை. இருந்தாலும் அங்கேயும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய, இப்போ கேரளா எடுத்துக்கிட்டால் ஒன்று நாங்கள் வெற்றி பெறணும், இல்லைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறணும். அதே போல் பஞ்சாப்லேயும் காங்கிரஸா இல்லைன்னா ஆம் ஆத்மியா, அதே போல் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கூட்டணியா அல்லது மம்தா பானர்ஜியா, இப்படித்தான் நிலைமை இருக்கிறது. அங்கே ஒன்றும் பாஜகவுக்கு அதனால் பலனடைய போவதில்லை. ஆகையினால இன்றைக்கு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறாமல் ஒருங்கிணைந்து மோடிக்கு எதிராக அந்த வாக்குகள் செலுத்துகிற ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்கிறது. இந்த கூட்டணி இன்றைக்கு கூட மகாராஷ்டிராவிலே கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அனைத்து மாநிலங்களும் இந்த கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதை பார்க்கிற போது இப்போது மோடி ஆட்சி அகற்றப்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தன. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய பிறகு மோடி வெற்றி பெறுவது உறுதி என்கிற தவறான வகுப்புவாத ஒரு கருத்து நிலவியது. அந்த கருத்து இன்றைக்கு அதனுடைய கருத்து முக்கியத்துவத்தை இழந்து இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைகள், 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் எடுக்கப்பட்ட மக்கள் விரோத நடவடிக்கைகள், கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. 2014 ஆட்சிக்கு வந்தப்போ வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற 85 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் டெபாசிட் செய்வேன் அப்படின்னு சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் 2013 உரையாற்றினார். அது யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் தந்திரமாக நாங்கள் அப்படி பேசவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அதனுடைய தொலைக்காட்சியில் அந்த ஒளிநாடாவை ஒளிபரப்பி அதை உறுதி செய்து விட்டார்கள். ஆக அந்த வாக்குறுதி நிறைவேற்றலை. அடுத்து ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, 10 ஆண்டுகள் 20 கோடி பேருக்கு வேலை வழங்கியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடி வருகிறது. இளைஞர்களுக்கு வேலை இல்லை, இளைஞர்களுக்கு தகுதியான வேலையும் கிடையாது. பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை, கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட பொது முடக்கம், அப்புறம் தவறான ஜிஎஸ்டி அமல்படுத்துவது போன்ற காரணங்களால் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கல, இருந்த வேலைவாய்ப்பையும் இழந்திருக்கிறார்கள். ஆக
இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் பெரிய வளர்ச்சி இல்லை. இன்றைக்கி 2016 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் நரேந்திர மோடி தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றும் போது 2024ஆம் ஆண்டு இன்றைக்கு 5ஆம் நிலையில் இருக்கிற பொருளாதார நிலையில் உலக நாடுகள் வரிசையில் 5ஆம் நிலையில் இருக்கிற இந்தியாவை 3ஆம் நிலைக்கு உயர்த்தி $5 டிரில்லியன் மதிப்புள்ள ஒரு பொருளாதார நாடாக மாற்றி காட்டுவேன் என்று முழங்கினார். அந்த முழக்கம் என்னாச்சு? இன்றைக்கி அது நிறைவேற்றப்பட்டதா? 2024 தேர்தல் வந்துடுது. இன்றைக்கி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 173 லட்சம் கோடி ரூபா தான். ஆனால் அவர் சொன்ன $5 டிரில்லியன் என்பது 390 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியை செய்தால் தான் அந்த இலக்கை அடைய முடியும். உடனே என்ன பண்ணிட்டார்னா, அந்த இலக்கை 2024லேருந்து 2026-27க்கு மாற்றி வச்சுட்டார். ஆக பொருளாதார ரீதியாக அதாவது 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, சீனாவுக்கு அடுத்தபடி மக்கள் தொகை இருக்கிற நாடு எப்பயும் வளர்ச்சி பெறாமலாம் இருக்காது. வளர்ச்சி இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் 2004 ஆட்சி பொறுப்பு ஏற்கிறப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 50 லட்சம் கோடி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருந்தது. நாங்கள் 10 ஆண்டுகளில் அது 2 மடங்காக கூட்டி 100 லட்சம் கோடியாக கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு ஆட்சிக்கு 2014லேருந்து 24லேருந்து அவர்கள் பொருளாதாரத்தை 100 லட்சத்தை 200 லட்சம் கோடியாக மாற்றியிருக்கணும். ஆனால் அது 2 மடங்காக கூட்டுவதற்கு மாறாக 173 லட்சம் கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஆக நாங்கள் சாதித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சாதித்த அந்த 2 மடங்கு வளர்ச்சியை பாஜகவால் ஏற்படுத்த முடியல. இல்லை, 2014 ஆட்சிக்கு வந்தப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. நியாயமாக 2019 தேர்தலில் மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜகவுக்கு ஏன் வாக்களித்தார்கள் என்கிற பார்க்குறப்போ அந்த தேர்தல் பரப்புரையை மோடி தந்திரமாக இந்த புல்வாமா தாக்குதல் போன்ற பிரச்சனைகளில் அது திசை திருப்பி மத ரீதியாக மக்களை அணிதிரட்டுகிற அரசியலில், வாக்கு வங்கியை விரிவுபடுத்துகிற அரசியலில் அவர் வெற்றி பெற்று விட்டார். அதுதான் குஜராத் மாடல். குஜராத் மாடல்னா பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் மோதலை உருவாக்கி அதன் மூலமாக வாக்கு வங்கியை விரிவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவது தான் மோடியின் மாடல். அது வளர்ச்சி மாடல் அல்ல, வகுப்புவாதம், மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அரசியல். அதன் மூலம் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தி அரசியல் வெற்றி பெறுவது, சிறுபான்மையினருக்கு எதிராக பெரும்பான்மையை முட்ட விடுவது, அதன் மூலம் அரசியலில் குளிர் காய்வது. இதுதான் மோடியினுடைய மாடல். இது இந்தியா மக்கள் இன்றைக்கி அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் என்னென்னா, பொருளாதார பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கங்க. என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக கூட்டுவேன். MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை படி குறைந்தபட்ச ஆதரவு விலை குறைப்போம். அதாவது அடக்க விலை ப்ளஸ் 50% அதில் கூடுதலாக போட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை நிறைவேற்றலை. அதற்காக விவசாயிகள் ஓராண்டுக்கு மேலாக தலைநகர் டெல்லியிலே வெயில் குளிர் எதையும் பொருட்படுத்தாமல் நெடுஞ்சாலைகளிலேயே தங்கி உண்டு உறங்கி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக போராடுகிற விவசாயிகளை சந்தித்து அவர்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்க மறுத்த ஒரு கல்லஞ்சக்கார பிரதமரை இந்த நாடு பெற்றிருக்கிறது. அவர்களை சந்திப்பதில் என்ன தவறு? ஓராண்டுக்கு மேலாக போராடுகிறார்கள். அவர்கள் என்ன கேட்குறாங்க? எங்கள் விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடுங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுங்க. இன்றைக்கி சந்தை விலையை விட குறைந்தபட்ச விலை என்பது நிர்ணயம் செய்யாதனால குறைவான நிலைக்கு விற்கப்படுகிறது. அதனால் இப்போ அவர்களுக்கு பெரிய இழப்பு, அதனால் கடன் சுமை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகள்லாம் வைத்து தான் போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு பிரதமர் அவர்களை சந்திக்கலை. விவசாயிகள் இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி எல்லா நிலைகளிலும் அதே போல் மாநில உரிமைகள் பறிப்பு. அதாவது மோடி மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, மோடி ஆட்சி முறை. அது எப்படின்னா அதிகார குவியல். பிரதமர் அலுவலகத்தில் அதிகாரத்தை குவித்து வைத்து கொண்டு பிரதமர் மோடி, அமித்ஷா என்ற இருவர் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். வேறு யாருமே நமக்கு தெரியல. கொஞ்சம் நிர்மலா சீதாராமன் தெரிகிறார். இதை தவிர எந்த அமைச்சரும் செயல்படுகிறார் இருக்கிற மாதிரியே தெரியல. இது ஒரு ஒற்றை ஆட்சி முறை, கிட்டத்தட்ட அதிபர் ஆட்சி முறை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மோடி இந்த முறை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஏன்னா பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை, கேபினட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறேன், அதுலேயும் நம்பிக்கை இல்லை, அந்த கூட்டு பொறுப்பில் நம்பிக்கை கிடையாது,
பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொள்ள மாட்டார், கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஒரே ஒரு கேள்வி கூட அவர் பதில் சொன்னது கிடையாது பாராளுமன்றத்தில். பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு முறை கூட அவர் நடத்தியது கிடையாது. இப்படி ஒரு ஜனநாயக விரோத பாசிச எண்ணம் கொண்ட ஒரு சர்வாதிகார மனப்பான்மை உள்ள ஒருவரை இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது. இந்திரா காந்திலாம் கூட அதிகாரமிக்க பிரதமராக இருந்தார். ஆனால் அவர் அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்பார், பாராளுமன்றத்தில் கேள்விக்கு பதில் சொல்வார், விவாதத்தில் பங்கெடுத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்கிய இந்தியாவில் இன்னைக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாத ஒருவரை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னு பார்க்குறப்போ மக்களை உணர்வுகளை மதிக்காத ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். இவரை இந்த முறை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றுவதில் தீவிரமான முடிவோடு இருக்கிறார். மறைந்த முன்னாள் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனோட அறிக்கை 2006 காங்கிரஸ் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் 8 ஆண்டுகள் ஆட்சியில அந்த அறிக்கை நடைமுறைக்கு வரல, அடுத்து வந்த பாஜகவும் 10 ஆண்டுகள்ல நடைமுறைக்கு வரல என்ற குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. இல்லை, அதாவது MS சுவாமிநாதன் குழு அமைச்சது 2005 காங்கிரஸ் ஆட்சி காலம் தான் அமைக்கப்பட்டது. அவர்கள் 2008 9 கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அதற்குன்னு ஒரு குழு நாங்கள் அமைச்சோம். அந்த குழு அமைத்து இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ அந்த குழுவினுடைய முடிவுகள் வருகிற போது கிட்டத்தட்ட 2013 வந்துட்டோம். அதற்கு பிறகு அதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 2014 இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்த பிறகு இவர் வாக்குறுதி கொடுத்தார். நாங்கள் குழு அமைத்துமே தவிர இதை நாங்கள் நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டினோம். ஆனால் இவர் தேர்தல் பரப்புரையில், இவர் தேர்தல் அறிக்கையில் இந்த வாக்குறுதியை கொடுத்தார். அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன கேட்குறோம், 10 வருஷமாக நீ கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்கும்போது, நீங்கள் அமைச்சிக்கல, நீங்கள் ஏன் நிறைவேற்றலைன்னா, அது அந்த தேர்தலுக்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நிறைவேற்றுகிற பொறுப்பு இவர்களிடம் இருக்கிறது. அதை இந்த மாதிரி பேசி தட்டி கழித்திட முடியாது. நிறைவேற்றுவேன் என்று சொன்ன நீங்கள் ஏன் நிறைவேற்றவில்லை? இதுதான் இன்றைக்கு கேள்வி. அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். விவசாயிகள் மோடி ஆட்சி மீது கடும் அதிருப்தியில் இருக்காங்க. விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிப்போம் என்ற உறுதிமொழியை பாஜக கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அந்த MSP, அது குறைந்தபட்ச ஆதரவு விலையை நடைமுறைக்கு கொண்டு வருவீங்களா? இன்னைக்கு நியாயப்பத்திரம் என்கிற தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம், MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நாங்கள் நிறைவேற்றுவோம், குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு கொடுப்போம், விளைபொருளுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அமைத்து அங்கே விவசாயிகள் விற்பதற்கு ஒரு சூழலை உருவாக்குவோம்னு தெளிவாக எங்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு விவசாயிகள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு நிச்சயமாக விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்துட்டிங்கன்னா சந்தை விலை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கீழே போக முடியாது. ஏன்னா இப்போ சட்டப்படி அதுக்கு விலைக்கு பாதுகாப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேலே தான் சந்தை விலை இருக்க முடியாது, தவிர குறைவாக இருக்குது. அதனால் குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு உறுதி, ஒரு கேரண்டி, இன்றைக்கு உத்தரவாதம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். அதே போல 2014 காங்கிரஸ் 44 இடத்துல வெற்றி பெற்றுச்சு. 2019 52 இடத்துல வெற்றி பெற்றீங்க. இப்போ 2024 ஒட்டு மொத்தமா இந்தியாவில் எத்தனை இடத்துல நீங்க போட்டிருக்கீங்க, எத்தனை இடத்துல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி இல்லை. இன்றைக்கு மொத்தம் 534 இடம், 543 இடம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. இந்த இந்தியா கூட்டணியில் பல மாநிலங்களில் நாங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டால் 17 இடம் தான் நிற்கிறோம். ஏற்கனவே 48 இடத்துல நின்று இருக்கோம். 17 இடம் அங்கே எண்ணிக்கை குறையும். உத்தரப்பிரதேசம் அது மாதிரி நாங்கள் தனியாக நின்ற போது எங்கள் எண்ணிக்கை நாங்கள் 500 இடத்துக்கு மேலே நிற்போம். 480 இடம்லாம் நிற்போம். 1984 414 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டப்போ அப்படிலாம் அந்த மாதிரி வெற்றி பெற்ற நாங்களே 1989 ஆட்சி இழந்துட்டோம். அதனால் 303 தோற்கடிக்க முடியாதுன்னு நினைக்க முடியாது. 434 அடுத்த தேர்தலில் தோற்றுவிட்டது. அதனால் இன்றைக்கி 303 பெற்றிருக்கிற பாஜக 2024 நிச்சயம் தோற்கடிக்க முடியும். மக்கள் எதிர்த்து வாக்களிக்க ஆரம்பித்தா
5லேருந்து 8% வாக்கு வங்கி ஸ்விங்கு இந்த பக்கம் மாறிச்சுன்னா ஆட்சி அகன்று விடும், ஆட்சி விளக்கப்படும். ஆகையினால் நீங்கள் கேட்டபடி இன்றைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 315 320 இடங்களுக்கு மேலே நிற்கிறோம். நாங்கள் இந்த வாட்டி குறைவாக நின்னாலும் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கூட்டணி. இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து 9 இடம் நிற்கிறோம், 9லேயே நாங்கள் 10 இடம் நிற்கிறோம். அதனால் 10லேயே நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் மீதி 30 இடங்கள் நாங்கள் நிற்கலைன்னாலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறப்போகுது. இது ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது நாங்கள் வந்து 300 சீட்டுக்கு மேலே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி எங்கள் இந்தியா கூட்டணிக்கு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கு. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லையும் இன்றைக்கி மாநில கட்சிகளுக்கு எதிரான கட்சி பாஜக, மாநில உணர்வுகளை மதிக்காத, மாநில அதிகாரங்களை பறிக்கிற ஒரு ஆட்சி. ஒன்று அதிகாரங்களை பறிச்சிருவாங்க, இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா ஆளுநர் மூலமாக எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தை சீர்குலைப்பது, அவர்கள் நடவடிக்கைகளை முடப்பது, அவர்கள் மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காம கிடப்பில் போடுவது, இது மாதிரியான ஒரு போக்கு வந்து பாஜக அரசு கையாண்டு வருகிறது. அதனால் இன்றைக்கி மிக தெளிவாக மாநில கட்சிகள் இந்த முறை மோடி ஆட்சி வரக்கூடாது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அப்புறம் இவர் கேசிஆர் எல்லாருமே இந்த ஆட்சிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சியை வந்து மக்கள் வந்து நிராகரிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்றைக்கு பாண்டி பிசாரில் அவருடைய சாலை பிரச்சாரத்தை, ரோட் ஷோவை பார்த்தோம். மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து, ஏன்னா சென்னையில் நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள், 1.5 கோடி மக்கள் இருக்கிற சென்னை மாநகரத்தில் ஒரு 7-8 பேர் அவங்க இல்லை. முதல்ல வந்து ரொம்ப புவராக தான் இருந்தது, அப்புறம் ஏதோ கூட்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எதிர்பார்த்த கூட்டம் வரவில்லை என்கிற ஒரு ஏமாற்றம் பாஜகவுக்கு இருக்குது. நான் இன்றைக்கி வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ண வர்றார். தமிழ்நாட்டுக்கு அவர் சொல்லுகிற செய்தி என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார்ன்றதை இப்போ சொல்கிறாரு. ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களில் எங்கேயா போய் யாருக்கிட்டையா போய் விசாரிச்சிங்கன்னா மோடி ஆட்சியில் நீங்கள் என்ன பயனடைஞ்சிருக்கலாம், என்ன பெரிய பயனடைஞ்சன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதி பகிர்வில் நாம் ரூபா கொடுத்தா 29 பைசா தான் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 கொடுக்குறாங்க. ரூபாய்க்கு ₹2.73 கொடுக்குறாங்க. நமக்கு அதுதான் சொல்கிறேன் நான். அதான் தென் மாநிலங்களெல்லாம் சேர்த்திங்கன்னா, நான் ஒரு கணக்கு போட்டால் உத்தரப்பிரதேசம் 25 கோடி, தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்தால் 20 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 25 கோடி மக்களுக்கு ₹100 கொடுத்தா இந்த 20 கோடி மக்கள் இருக்க தென் மாநிலத்துக்கு ₹88 தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ₹12 குறைவாக தான் கொடுக்குறாங்க. ஆக பாரபட்சம் இருக்குது. உத்தரப்பிரதேசம், குஜராத்து, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகைக்கும் தென் மாநிலங்கள் ஏதோ ஒரு வகையில் புறக்கணிக்கப்படுகிறது. அது வந்து அரசியல் ரீதியான அந்த அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்கிற காரணத்தினாலே நிதி ஒதுக்கல். இப்போ சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியெல்லாம் கடுமையான கனமழையில் வெள்ள பாதிப்பு. இது அது 8 மாவட்டம். இதற்காக வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க, மத்திய குழு வந்து பார்த்தாங்க, டிஆர் பாலு தலைமையில் அனைத்து கட்சி குழு அமித்ஷாவை போய் பார்த்தாங்க. இந்த மத்திய குழுவினுடைய அறிக்கை வந்த பிறகு நாங்கள் வந்து நிதி கொடுக்குறோம், இந்த ஜனவரி 21ஆம் தேதிக்குள்ளே கொடுக்குறோன்னு 14ஆம் தேதி அவர் சொல்கிறார் ஜனவரி. ஆனால் ஜனவரி 21 போய் இன்றைக்கி தேர்தலும் வந்து விட்டது. இது வரைக்கும் 37,000 கோடி கேட்டோம். கேட்டதை கொடுக்கவே இல்லை அவங்க. ஒரு பைசா கூட, ஒரு சல்லி காசு கூட கொடுக்கல. அதே போல் 2015 2021 வரைக்கும் ஜெயலலிதா, அதற்கு பிறகு ஓபிஎஸ், இபிஎஸ் இந்த 3 பேர் ஆட்சி காலத்தில் 2015 21 வரைக்கும் மொத்தம் நிதி இந்த வெள்ளம், வார்தா புயல், கஜா புயல் இந்த பாதிப்புக்காக அதிமுக பேரிடருக்காக அதிமுக கேட்ட தொகையை வந்து 1,27,000 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 5,227 கோடி. வெறும் 5% குறைவாகத்தான் கொடுத்தார்கள். 5% குறைவாக அதிமுக கொடுத்தாங்க. இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு ஒரே ஒரு சல்லி காசு கூட தரவில்லை. நிர்மலா சீதாராமன் எதற்காக வந்து பார்த்தாருன்னு தெரியல. கேட்டால் நாங்கள் இதை பேரிடராக எடுத்துக்கொள்ள முடியாது, பேரிடராக கருத முடியாது, அதனால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்க முடியாது என்று பேசியவர் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தமிழில் பேசி உரிமை கொண்டாட என்ன தகுதி இருக்குது? இன்றைக்கி தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்டதையும்
24,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதம், 8 கோடி பேசுகிற தமிழுக்கு 78 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு 1448 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க. ஏன் ஒதுக்குறீங்க? என்ன பாரபட்சம்? மக்கள் பயன்பாட்டில் இல்லாத ஒரு மொழிக்கு நீங்கள் இவ்வளோ தொகையை ஒதுக்குறப்போ, மக்கள் பயன்படுத்துகிற 8 கோடி பேர் பேசுகிற ஒரு மொழிக்கு வெறும் 78 கோடி ஒரு 4-5 ஆண்டுகளில் ஒதுக்கியிருக்கீங்க. தமிழும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடும் மத்திய அரசால் தொடர்ந்து வந்துங்க வஞ்சிக்கப்பட்டு வருது. இப்போ நீட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம், நீட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறோம். உடனே அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், விதிவிலக்கு. அதற்கு அவருக்கு தருவதாக இல்லை. அதையொட்டி இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது. மொத்தம் 22 எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 7 மருத்துவமனைகள், எய்ம்ஸ் மருத்துவமனைகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வந்துடுது. இது ஒன்றும் இவங்க புதுசாக கொண்டு வந்ததில்லை. முதல்ல எய்ம்ஸ் தலைநகர் டெல்லியில் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. அதுதான் எதிர்கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால பின்வாங்கப்பட்டது. இல்லை, அடுத்து வந்த பாஜக அரசு பல நடைமுறை கொண்டு வந்தாங்க. எய்ம்ஸ் தலைநகர் டெல்லியில் முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 எய்ம்ஸ் பல மாநிலங்கள் நாங்கள் ஆரம்பித்தோம், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை வரைக்கும். அதற்கு பிறகு இவர்கள் வந்து 15 எய்ம்ஸ் அறிவித்தாங்க. 15 எய்ம்ஸில் 14 எய்ம்ஸ் கிட்டத்தட்ட மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு நிதி ஒதுக்கி பெரும்பாலும் திறக்கப்பட்டு நடைமுறையில் இருக்குது. ஆனால் இங்கே இதில் மதுரைக்கு அருகில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜப்பான் நாட்டு ஜெக்கா என்கிற ஒரு நிதி நிறுவனத்தோடு நீங்கள் கடன் வாங்கி கொள்ளுங்கள் என்று ஒரு ஒப்பந்தம் போட வச்சுட்டு அந்த நிறுவனம் கடன் கொடுக்க தயாராக இல்லை. ஒன்றிய அரசும் நிதி கொடுக்கல. இப்போ வந்து வெறும் அந்த சுற்றுச்சுவர் எழுப்பியதை தவிர தமிழ்நாடு அரசு 220 ஏக்கர் இன்னைக்கு நிலத்தை ஒப்படைச்சிட்டாங்க. இவர்கள் மருத்துவமனை கட்டலை. இது கட்டாமல் ராமநாதபுரத்துலேயும் மதுரையிலையும் இங்கேயும் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கலை. அங்கே அடிக்கல் நாட்டப்பட்ட செங்கல்லையும் உதயநிதி எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு போய் அதை காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக தமிழ்நாட்டை நான் கேட்குறேன், 2019 ஜனவரியில் அடிக்கல் நாட்டப்பட்ட, பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏன் நிதி ஒதுக்கப்படலை? ஏன் புறக்கணிக்கிறீங்க? மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்கி திறந்த பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டு எய்ம்ஸை ஏன் புறக்கணிங்க? இப்படி பல கேள்விகளை கேட்கலாம். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்கும் வகையில் வாக்கு வங்கி இல்லை, அதனால தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இந்தியா முழுவதிலும் வந்து ஒரு 3 மாநிலங்களில் தான் ஆட்சி நடைபெற்று வருது. ஒன்று வந்து கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம். ஏன் சார் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை இழக்கப்பட்டது? இல்லை, அது இந்த 75 ஆண்டு கால இந்திய சுதந்திர வரலாற்றில் 54 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு 17 வருஷம், அதுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி 15 வருஷம் இருந்தாங்க, அதுக்கு பிறகு நரசிம்மராவ், மன்மோகன் சிங், இப்படி தொடர்ந்து நாங்கள் 55 வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம். இன்றைக்கி 75 வருஷத்தில் 55ன்னா மீதி 20 ஆண்டுகள் தான் நாங்கள் ஆளலை. இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியில் பெரும்பங்கு எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை இருக்குது. அதே நேரத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி சமநிலைத்தன்மை இல்லை. இப்போது பாஜக ஆட்சியில் அந்த சமநிலைத்தன்மை மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இப்போ அதாவது சொத்து குவிப்பு, கார்ப்பரேட்டுகள் சொத்து குவிப்பு வந்து பாஜக காணாத சொத்து குவிப்பு இருப்பதாக உலக பொருளாதார வல்லுநர்களை ஆக்ஸ்ஃபாம், இந்த இண்டன்பர்க் போன்ற பல நிறுவனங்கள் இன்றைக்கு அறிக்கைகளாக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10% கோட்டீஸ்வரர்களிடம் 77% சொத்து குவிக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% மக்களுக்கு 1% சொத்து கூட சேரலை. ஆக சொத்து குவிப்பு என்பது குறிப்பிட்ட கோட்டீஸ்வரர் கையில் இருக்குது. இன்றைக்கி அதானி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2014 அவர் இருந்த 169வது இடம் உலக கோட்டீஸ்வரர் வரிசையில். இன்றைக்கி 13வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறார். ஏசியாவிலேயே பெரிய கோட்டீஸ்வரர் ஆகியிருக்கார். ஆக மோடியினுடைய தயவில் அதானி, அம்பானி வளர்ந்தார்களே தவிர ஏழை எளிய மக்கள் வளரவில்லை. அதனால் கார்ப்பரேட்டுகளினுடைய ஆதரவு இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கி தேர்தல் பத்திர நன்கொடையில், மொத்த நன்கொடையில் கிட்டத்தட்ட 55-60%, 6200, 7000 பலவிதமான கணக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 8000 கோடி இன்றைக்கி வந்து பாஜக நிதி குவித்திருக்கிறது. இன்றைக்கி தேர்தல் களம் சமநிலைத்தன்மை இல்லை, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. அவர்களுக்கு பணம், நிதி
வந்து கிட்டத்தட்ட 8000 கோடி, அதிகாரபூர்வமற்ற முறையில் எத்தனாயிரம் கோடின்னு தெரியல. ஆட்சி அவர்கள் கையில் இருக்குது, அமலாக்கத்துறை அவர்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து பாஜகவுக்கு எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முன் வரலை. ஆனால் அதுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறையை கூட்டணி அமைத்து கொண்டு எதிர்க்கட்சிகளை ஒடுக்கிறது. கிட்டத்தட்ட 25 எதிர்க்கட்சி தலைவர்கள் பாஜகவில் சேர்ந்து அவர்களுடைய வாஷிங் மிஷின் மூலமாக அவர்கள் புனிதர்களாக மாறி இன்றைக்கி வந்து அவர்களெல்லாம் அந்த பாஜகவில் சேர்ந்து விட்டார்கள். மகாராஷ்டிராவில் ஆட்சி கவிழ்ப்பே இன்றைக்கி பாஜக வாஷிங் மிஷின் மூலமாகத்தான் நடந்திருக்கிறது. நிறைய பேர் அமலாக்கத்துறையால் வழக்கில் கைது செய்யப்பட்டு 2 வருடம் சிறையில் இருந்தவர்கள் விடுதலையாகி இன்றைக்கி பாஜக ஆட்சியில், கூட்டணி ஆட்சியில் மந்திரிகளாகலாம் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஊழலை வந்து எதிர்ப்பேன், ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வதற்கு மோடிக்கு எந்த தகுதியும் கிடையாது. எந்த கட்சியும் இன்றைக்கி பாஜகவோடு சேரலை. பாஜக ஒரே கட்சியாகத்தான் இருக்குது. யாரும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணி வைக்க யாருமே முன் வரலை. கடைசியில் பாமக வந்து அதிமுகவோட போகலாமா, பாஜகவோட போகலாமான்னு பார்க்குறப்போ அன்புமணி ராமதாஸ் தேர்தலுக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஆகணுன்ற கனவோடு அந்த கட்சியை இன்றைக்கி பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கு. சமூக நீதி பேசுகிற பாமக பாஜகவோடு எப்படி சேரலாம்? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். அன்றைக்கி சமூக நீதியை ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது பாமக. அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் நீங்கள் சமூக நீதி கொள்கையை அடைய முடியும், இடஒதுக்கீடு வழங்க முடியும். நாங்கள் 50% இடஒதுக்கீடை தளர்த்துவோம் சொல்கிறோம். இப்போ உச்சநீதிமன்றம் வரம்பு 50% மேலே இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் தளர்த்தி அரசமைப்பு சட்டத்தை திருத்துவோம், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் அதையே திருத்துவோம் நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்கிறோம். இந்த கோரிக்கைகளை வந்து பாமக பாஜகவிடம் வலியுறுத்துமா? வலியுறுத்தாது. அப்படி வலியுறுத்தவில்லை என்றால் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு பாமக தலைவர் ராமதாஸுக்கோ அன்புமணி ராமதாஸுக்கோ எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது. ஏன்னா சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு அவர்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பின்தங்கிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் யாருமே பாஜக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலே இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். கடந்த முறை 39, இந்த முறை 40 நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பரப்புரை என்பது மிகப்பெரிய வெற்றி. எங்கு சென்றாலும் 2 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாள் என்கிற முறையில் அவருடைய தேர்தல் வந்து அவருடைய கூட்டங்கள் மிக அருமையாக கட்டமைக்கப்பட்டு 1 மணி நேரம் அருமையாக பேசுகிறார். 2 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார். கருத்துக்களை நாள்தோறும் வெளிப்படுத்துகிறார். கருத்து மோதலை நடத்துகிறார். இன்றைக்கு பாஜகவை இந்தியாவிலேயே அரசியல் பேராண்மையோடு துணிச்சலோடு எதிர்க்கிற ஒரு முதலமைச்சராக இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நாளைக்கு இந்த தமிழ்நாட்டிலிருந்து 40 புதுச்சேரியோடு சேர்ந்து 40 மக்களவை உறுப்பினர்களோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இந்தியா கூட்டணி இன்றைக்கு பாராளுமன்ற மைய மண்டபத்திலே நாங்கள் செல்லுகிற ஒரு அரிய காட்சி, அற்புதமான காட்சியை இந்த நாடு பார்க்க போகிறது. சரி, ஓகே சார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக வருவார்கள்? ராகுல் காந்தி வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு ராகுல் காந்திக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் முடிந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி சார்பாக வெற்றி பெறுகிற கட்சிகளோடு கலந்து பேசி யார் பிரதமராக வர வேண்டும், யார் பிரதமராக வருவது இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு அவர்களெல்லாம் கலந்து பேசி, என்னன்னா ஒரு தன்னிச்சையான முடிவு ஒரு கட்சி எடுக்க முடியாது. இன்றைக்கி 26 கட்சி இருக்குது. 26 கட்சியும் சேர்ந்து தான் மோடியை வீழ்த்த போகிறோம். இல்லை, தனிப்பட்ட விருப்பம், காங்கிரஸின் விருப்பம் வந்து இந்த நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. ஆனால் பிறகு யாரும் வரல. 89 நம்ம ராஜீவ்காந்தியோட முடிஞ்சது. 1989க்கு பிறகு அவர் பதவி விட்டு விலகு பிறகு ராஜீவ்காந்திக்கு பின்னால் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி யாரும் நேரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் எந்த அரசு பதவிகளுக்கும் வந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய விருப்பம் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்பது
நாளைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் 26 கட்சிகளும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை எடுப்பதில் ராகுல் காந்தியும் பங்கு வகிப்பார். ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு நல்ல பிரதமரை இந்த நாட்டில் தேர்வு செய்து, எப்படி நாம் கடந்த காலத்தில் ஒரு நல்ல மக்கள் பயன் தருகிற ஒரு நல்லாட்சி அமைத்தோமோ அதே போல் இந்தியா கூட்டணி 140 கோடி மக்களையும் உள்ளடக்கிய ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு மதசார்பற்ற ஜனநாயக ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அதான் தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருந்தால் இன்னும் இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்த்திருக்கும் என்ற ஒரு பேச்சு மக்கள் இல்லை, எங்களுடைய இலக்கை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. எங்களுடைய இலக்கு, அதாவது தலைவர் ராகுல் காந்தியுடைய ஒரே இலக்கு, அவர் 2 முறை இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டதனுடைய ஒரே நோக்கம் பாஜக ஆட்சி அகற்றப்படணும். சர்வாதிகாரி மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என்பதுதான் எங்கள் இலக்கே தவிர யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் என்றுதான் சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்களும் கூறியிருக்கிறார். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி படி தேர்தலுக்கு பிறகு அதற்கு முடிவு காணப்படும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலோடு 4 மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அது அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா. இந்த 4 மாநிலங்கள்ல எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இல்லை. ஒரு இடத்துல பாஜக, மற்ற 3 இடங்கள் அந்த மாநில கட்சியுடைய ஆட்சி நடைபெறுகிறது. இந்த 4 மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, பொதுவாக நீங்கள் இப்போ ஆந்திராவில் புதிய தலைமை வந்த பிறகு ஷர்மிளா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிக துடிப்போடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் எங்கள் செல்வாக்கு பலம் ஆந்திராவிலே கூடுகிற வாய்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அங்கே ஜெகன்மோகன் ஆட்சிக்கு எதிராக ஷர்மிளா தலைமையில் காங்கிரஸ் கட்சி போராடி கொண்டிருக்கிறது, வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அங்கே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மற்ற 3 மாநிலங்கள்ல சார், மற்ற 3 மாநிலங்கள்லாம் மாநில பிரச்சனைகள், மாநில கட்சிகள்லாம் இருக்குது. ஒரு பெரிய அளவில் அதை பற்றி என்னால் கண்டிப்பாக கூற முடியாது. பொதுவாக இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்களவை தேர்தல் தான் எங்களுடைய நோக்கம், இலக்காக இருக்கிறது. நிச்சயம் மோடி ஆட்சி அகற்றப்படுவது உறுதி. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.